السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பயான்களின் தலைப்புகள் என்று எடுத்துக்கொண்டால் சமீப காலமாக மிக ஆழமான விஷயங்கள், சமகால நிகழ்வுகள், பல புதிய தகவல்கள் என்று சொல்லி பயான்கள் மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு மத்தியில் புதிதான தலைப்புகளோடு வலம் வருவதை நாம் பார்க்கிறோம். ஜும்ஆ பயான்களாக இருந்தாலும் சரி, பொதுக்கூட்டங்கள், தெருமுனை பிரச்சாரங்கள், மாநாடுகள், பெண்கள் பயான்கள், தர்பியா நிகழ்ச்சிகள் என்று எதை எடுத்துக்கொண்டாலும் வியப்பூட்டும் தலைப்புகள், வரவேற்க வேண்டிய ஒரு அம்சம். குறிப்பிட்ட சில விஷயங்களை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்க அந்த நிலையை மாற்றி மனித சமுதாயத்தை பண்படுத்துவதற்கு தேவையான ஏராளமான விஷயங்களை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்காக இது போன்ற தலைப்புகள் வரவேற்கப்படுகின்றன. அதே நேரத்தில் தலைப்புகளிலும் பயான்களிலும் புதுமையை புகுத்துகிறோம் என்ற பெயரால் அன்றாட வாழ்வில் ஒவ்வொரு தனி மனிதனும் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் மறக்கப்படுவதையும் மறுக்கப்படுவதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், தொழுகையை பற்றி யாராவது பயான் பேசினால் திரும்ப திரும்ப தொழுகையை பற்றியே பேசுறாங்க, நமக்கு தான் அதெல்லாம் தெரியுமே என்று பயான் பேசக்கூடியவர்கள் ஒரு புறம் இருக்க, கேட்கக்கூடிய பொதுமக்களும் அதை அலட்சியமாக உதாசீனப்படுத்தக்கூடிய நிலையையும் சில இடங்களில் பார்க்கிறோம். அன்பானவர்களே, மார்க்கத்தை அறிந்து வைத்திருக்கக்கூடிய பலர், மார்க்கத்தை அறிய வேண்டும் என்ற ஆசை கொண்ட பலர் வணக்க வழிபாடுகளில் அக்கறையற்றவர்களாக, ஈடுபாடு குறைந்தவர்களாக இருப்பதற்கு இதுதான் காரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது தோழர்களை அறிவாளிகளாக மட்டும் விட்டு செல்லவில்லை, செயல்படக்கூடியவர்களாகவும் விட்டு சென்றார்கள். வெறும் ஆலிம்களாக உருவாக்குவதோடு நின்று விடாமல் ஆமில்களாக, அமல் செய்யக்கூடியவர்களாக உருவாக்கி சென்றார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு அன்றாட வாழ்வில் மனிதன் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களும் பயான்களில் நினைவுபடுத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதில் பிரதானமானது தொழுகை. அதிலும் பிரதானமானது என்று சொல்வதாக இருந்தால் ஃபஜ்ர் தொழுகை. ஏன் அப்படி சொல்லுகிறோம்? 4 வேளை இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய பலர் சுபுஹ் தொழுகை என்று சொன்னால் அது நம் மீது கடமை இல்லை என்ற அளவிற்கு அக்கறையற்றிருப்பதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழலில் பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் ஒரு நல்ல நினைவூட்டலாக அமைய வேண்டும் என்பதற்காக ஃபஜ்ர் தொழுகை என்பது இஸ்லாத்தின் பார்வையில் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமல், இதற்கு அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொல்லக்கூடிய சிறப்புகள் என்னென்ன, இதில் நாம் அக்கறையற்றிருந்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன, நாங்கள் சுபுஹ் தொழுகைக்கு எழுந்திருக்க வேண்டும், வர வேண்டும் என்று நினைக்கிறோம், ஆனாலும் எங்களால் முடியவில்லை என்று சொல்லுகிறார்களே, அதற்கான காரணம் என்ன, தீர்வு என்ன?
இது போன்ற பல கேள்விகளுக்குரிய பதில்களின் தொகுப்பைத்தான் இன்ஷா அல்லாஹ் சுபுஹ் தொழுகையும் சுவன வாழ்க்கையும் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய ஜும்ஆவுடைய உரையாக சுருக்கமாக சில செய்திகளை அறிந்து கொள்ள இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அன்பிற்குரியவர்களே, எந்த அளவிற்கு இந்த அமல் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் விளங்குவதற்கு மார்க்கத்தில் ஏராளமான ஆதாரங்கள். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் புகாரியில் இடம்பெறக்கூடிய 555வது ஹதீஸ். நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம், மலக்குகள் நம்முடைய நன்மை தீமைகளை பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் நம்மை பற்றி எடுத்து சொல்லுகிறார்கள். இந்த அடிப்படையை நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். இப்படி நம்மோடு இருந்து நம்முடைய செயல்பாடுகளை பதிவு செய்யக்கூடிய மலக்குகள் அசர் தொழுகையின் பொழுதும் சுபுஹ் தொழுகையின் பொழுதும் அவர்களுடைய ஷிஃப்ட் மாறுகிறது. சுபுஹ் தொழுகை நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஏற்கனவே இருக்கக்கூடிய மலக்குகள் மேலேறி செல்வார்கள், அந்த பணிக்காக வேறு மலக்குகள் வருவார்கள். இதே போன்று அசர் தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதும் இந்த பணி நடக்கும். தொழுகை நடக்கும் பொழுதுதான் இந்த பணி ஆட்கள் மாற்றம் நடைபெறுகிறது. அந்த வகையில் இரவு முழுவதும் நம்மோடு தங்கி இருந்த மலக்குகள் காலை சுபுஹ் தொழுகை நடக்கும் பொழுது மேலேறி செல்கிறார்கள். அனைத்தையும் அறிந்தவனாகிய அல்லாஹ் என்னுடைய அடியார்களை எந்த நிலையில் விட்டுவிட்டு வந்தீர்கள் என்று கேட்கிறான். மலக்குகள் சொல்லுகிறார்கள், உன்னுடைய அடியான் தொழுகையில் ஈடுபட்டவனாக இருந்த நிலையில் நாங்கள் அவனிடம் சென்றோம், தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருந்தவனாக இருக்கும் நிலையில் அவனை விட்டு வந்தோம் என்று மலக்குகள் அல்லாஹ்விடம் சொல்லுவார்கள் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில 555வது எண்ணில் பார்க்கிறோம். அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும். வானவர்களுக்கு மத்தியில் அடியார்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக எந்த நிலைமையில விட்டுட்டு வந்தீங்க? தொழுதுகிட்டு இருக்கிற நிலைமையில விட்டுட்டு வந்தோம் என்று மலக்குகள் சாட்சி சொல்லுவார்கள். யாரை பற்றி? யார் சுபுஹ் தொழுகையில் ஈடுபட்டிருந்தார்களோ அவர்களை பற்றி. மலக்குகள் சுயமாக எதையும் செய்யக்கூடியவர்கள் இல்லை, நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 32வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா. நீ எங்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தாயோ அதை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது என்று சொல்பவர்கள் மலக்குகள். 66வது அத்தியாயத்துடைய 6வது வசனம், லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். எதை நாம் கட்டளையிடுவோமோ அதை மட்டுமே செய்வார்கள், எதை நாம் சொல்லவில்லையோ அதை செய்ய மாட்டார்கள். சுபுஹ் தொழுது கொண்டிருக்கக்கூடிய அடியார்களை பற்றி சிறப்பித்து அல்லாஹ்விடம் பேச வேண்டும் என்று அல்லாஹ் மலக்குகளுக்கு கட்டளையிட்டு அதன்படி அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹுடைய ஏற்பாட்டின்படி மலக்குகளால் சாட்சி சொல்லப்பட்டு கண்ணியப்படுத்தக்கூடிய வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? யார் சுபுஹ் தொழுகையில் ஈடுபடுகிறாரோ அவருக்கு. யார் உறங்கிக் கொண்டிருக்கிறாரோ அவருடைய நிலை என்ன நம்ம விளக்க வேண்டியது இல்லை. அன்புக்குரியவர்களே, சொர்க்கம் செல்ல வேண்டும் இந்த ஆசை எல்லோருக்கும் இருக்கிறது. அதற்கான தகுதி அவருக்கு இருக்கிறதோ இல்லையோ, அதற்கான முயற்சியை அவர் செய்கிறாரோ இல்லையோ, ஆனாலும் சொர்க்கம் என்று சொன்னால் எதிர்பார்ப்பு, ஆசை. அந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே ஒரு சந்தோஷம். சில சுற்றுலா தலங்களை பற்றி சொல்லுவார்கள், உலகத்திலேயே நீங்கள் சொர்க்கத்தை பார்க்கணும்னா அந்த ஊருக்கு போங்க, உலகத்திலேயே நீங்கள் சொர்க்கத்துடைய இன்பங்களை அனுபவிக்க வேண்டுமா இந்த இடத்துக்கு போங்க. பாரடைஸ் கார்னர், சில சுற்றுலா தலங்களுக்கு பெயரிடுகிறார்கள், பாரடைஸ் கார்னர், சொர்க்க முனை. அந்த வார்த்தையே மகிழ்வு தரக்கூடியதாக இருக்கிறது. அப்படி என்றால் சொர்க்கத்திற்கு ஒருவர் செல்லக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார் என்றால் அது எத்தனை பெரிய மகிழ்ச்சி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், புகாரியில் இடம்பெறக்கூடிய 574வது ஹதீஸில் பார்க்கிறோம், 2 நேர தொழுகைகளை, அதாவது ஃபஜ்ர் தொழுகை மற்றும் அசர் தொழுகை, இந்த 2 நேர தொழுகைகளை யார் முறையாக தொழுது வருகிறாரோ அவர் சொர்க்கம் செல்வார். அப்ப மற்ற தொழுகையெல்லாம் தொழ வேணாமா? நம்ம ஆட்கள் கேட்பாங்க. மற்ற தொழுகைகளையும் தொழ வேண்டும். இந்த 2ம் பெரும்பாலானவர்களால் பல காரணங்களால் விடுபடுகிறது. அதுல ஒரு காரணம் தூக்கம். உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு. மதிய சாப்பாடு சாப்பிட்டு படுத்தோம், கண் விழிச்சு பார்த்தா மகரிப் வக்த் வந்துருச்சு. ஏன்னா மதியம் சாப்பாடு சாப்பிடுறதே 3:45 மணிக்கு. இதனால் அசர் தொழுகை பாழாகிறது. சுபுஹ் தொழுகை
ஆஸ் யூஷுவல். அது பெருமையா சுபூலாம் வழக்கமா நமக்கு மிஸ் ஆகும். இதை ஒரு பெருமையாக யாராவது சொல்லலாமா? அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யதார்த்தமாக யோசித்தால் சுவனம் செல்ல ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளனும் போராட வேண்டும். ஆனால் எளிமையான வழிகளை கொண்டு அல்லாஹ் அந்த வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறான். சுபுஹ் மற்றும் அசர் தொழுகையை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பகலின் வெப்பம் குறைந்த 2 தொழுகைகளை, அதாவது ஃபஜ்ர் மற்றும் அசர், யார் முறையா தொழுது வர்றாங்களோ அவங்க சொர்க்கம் போயிடுவாங்க. இதை விட வேறு என்ன வேண்டும்? சுபுஹ் தொழுகையும் சுவன வாழ்க்கையும் சொல்றதுடைய நோக்கம் என்ன? அதை நீங்கள் பேணுதலாக கடைபிடித்து வந்தால் சொர்க்கம் செல்வதற்கான வாய்ப்பாக சுபுஹ் தொழுகை அமையும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரியில 615வது எண்ணில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், சுபுஹ் தொழுகையின் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மையை மக்கள் அறிந்து கொள்வார்களேயானால் தவழ்ந்து வந்தாவது சுபுஹுடைய ஜமாத்தில் சேர்ந்து விடுவார்கள். தவழ்ந்து வருதல் என்பது எவ்வளவு சிரமம்! இன்னைக்கு உங்களுக்கோ எனக்கோ இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி இருக்கிறதா? அழகிய முறையில் ஓய்வெடுப்பதற்கான வாய்ப்பு. அன்பானவர்களே, பாங்கு சத்தம் தெளிவாக கேட்பதற்கான வாய்ப்பு, நாம் எழுவதற்கான அலாரம் என்கிற அழகிய வாய்ப்பு, குளிர் அதிகமாக இருக்கிறதா வெந்நீரில் ஒலு செய்வதற்கான வாய்ப்பு. இத்தனை வாய்ப்புகளும் கொடுக்கப்பட்ட பிறகும் கூட ஒருவர் சுபுஹ் தொழுகையை விடுறாருன்னு சொன்னா எவ்வளவு பெரிய நட்டவாளி! வீட்டிலிருந்து வருவதற்கு வாகன வசதி எல்லாம் இருந்தும் பலர் சுபுஹ் தொழுகையை விடக்கூடிய நிலை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சுபுஹ் தொழுகை மூலம் கிடைக்கக்கூடிய நன்மையை மக்கள் அறிந்து கொள்வார்களே ஆனால் தவழ்ந்து வந்தாவது ஜமாத்தில் சேர்ந்து விடுவார்கள். அவ்வளவு சிறப்பு. என்றாவது நமக்கு சுபுஹ் தொழுகையை விட வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது என்றால் இந்த நபி மொழிகள் நம்முடைய மனக்கண் முன்னே வர வேண்டும். தவழ்ந்து வந்து கூட நன்மையை பெற வேண்டும் என்ற அளவிற்கு சிறப்பு என்றால் நம்ம ஒன்னும் அப்படிப்பட்ட நிலையில இல்லையே. அல்லாஹ் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறானே. எதற்கெல்லாமோ கவனம் செலுத்துகிறோம், எதை பற்றி எல்லாமோ தீவிரமாக யோசிக்கிறோம். ஒரு நபரை சந்திக்க வேண்டும், வியாபார ரீதியாக, கொடுக்கல் வாங்கல் ரீதியாக, ஏதோ ஒரு பிரச்சனைக்கு உதவி கேட்பதற்காக, இரவு முழுவதும் தூக்கம் வருவதில்லை. அப்படியெல்லாம் நீங்க சிரமப்பட வேண்டாம். அந்த நேரத்துக்கு எழுந்து தயாராகி தொழுகைக்கு வந்தால் போதும். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் இதனுடைய பயனை பற்றி சொல்லுகிறார்கள். புகாரில் இடம்பெறக்கூடிய 1142வது செய்தியில பார்க்கிறோம், ஒவ்வொரு மனிதனும் படுக்கைக்கு செல்லும் பொழுது ஷைத்தான் அவனுடைய பிடரியில் 3 முடிச்சுகளை போடுகிறான். ஒவ்வொரு முடிச்சு போடும் பொழுதும் ஷைத்தான் சொல்லுகிறான், இன்னும் நீண்ட இரவு இருக்கிறது, நல்லா தூங்கு, இன்னும் ரொம்ப நேரம் இருக்கு. எப்படியாவது மனிதனை நன்மை செய்வதை விட்டும் தூரமாக்க வேண்டும். இதுதான் ஷைத்தானுடைய லட்சியம். இன்னும் நீண்ட இரவு இருக்கிறது, நன்றாக உறங்கு என்று நம்மை ஷைத்தான் ஆர்வப்படுத்துகிறான். இதையும் கடந்து தொழுகைக்கான நேரம் வந்தவுடன் யார் விழித்து எழுகிறாரோ, எழுந்தவுடனே அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர், அல்லாஹ்வை புகழுகிறாரோ அவருடைய ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். பிறகு யார் ஒலு செய்கிறாரோ அவருடைய 2வது முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது. யார் தொழுகையில் ஈடுபட்டு விடுகிறாரோ அவருடைய 3வது முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது. அதோடு மட்டுமல்ல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் சுபுஹ் தொழுகையை நிறைவேற்றி விட்டாரோ அவருடைய அந்த பொழுது மகிழ்ச்சியானதாகவும் மன அமைதி நிறைந்ததாகவும் விடுகிறது. அவர் அந்த காலை பொழுது எப்படி அடைகிறார்? மகிழ்ச்சியானவராக, மன அமைதி பெற்றவராக அந்த காலை பொழுதை அடைகிறார். வயசானவர்கள்லாம் சொல்றாங்கல்ல, விடிகிற பொழுது நல்ல பொழுதா விடியட்டும். யாருக்கு விடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க. நடைமுறையில வயதானவர்கள் இப்பெல்லாம் அந்த வார்த்தைகள் எல்லாம் வழக்கொழிந்து போய்விட்டன. விடிகிற பொழுது நல்ல பொழுதா விடியட்டும். யாருக்கு விடியும்? மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு உங்களுடைய காலை பொழுதை நீங்கள் அடைய வேண்டுமா? இஸ்லாம் சொல்லக்கூடிய வழி சுபுஹ் தொழுகை. பெரிய சிரமம் இல்லை. கடப்பாறையை எடுத்து
பெரிய பள்ளம் தோண்ட வேண்டியதில்லை, ஒரு பாறையை புரட்ட வேண்டியதில்லை, பெரிய பொருட்செலவு செய்ய வேண்டியதில்லை, கடுமையான உடல் உழைப்பு தர வேண்டியதில்லை, மணிக்கணக்கில் பேச தேவையில்லை. 2 ரக்காத் ஃபர்ல். இத்தனை பெரிய சிறப்புகள். அன்புக்குரியவர்களே, முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 1162வது செய்தி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் சுபுஹ் தொழுகையை ஜமாத்தோடு தொழுகிறாரோ அவர் இரவு முழுவதும் வணங்கிய நன்மையை பெற்றுக் கொள்வார். எல்லோருக்கும் இரவு தொழுகை மீது ஆசை. நானும் தஹஜ்ஜத் தொழுகணும்னு பார்க்கிறேன், முடியல, எழுந்திருக்க முடியல. ரமலான் மாதம் அது ஒரு சீசன், எல்லோரும் தொழுகிறோம், அதோடு முடிந்து விடுகிறது என்று பலர் வருத்தப்பட்டு நாம் கேட்டிருப்போம். இரவு முழுவதும் நீங்க ஒருவேளை பிளான் பண்ணி தொழுதா கூட எவ்வளவு நேரம் தொழுவோம்? 11 ரக்காத்துகள், 13 ரக்காத்துகள், 9 ரக்காத்துகள், 7 ரக்காத்துகள், ஒரு குறிப்பிட்ட நேரம். ஆனால் நீங்கள் தூக்கத்தை தியாகம் செய்து தொழவில்லை, வெறுமனே சுபுஹ் தொழுகையை மட்டும்தான் தொழுதீர்கள். அதை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டால் இரவு முழுவதும் வணங்கிய நன்மை உங்களுக்கு உண்டு என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுஹ் தொழுகையுடைய சுப செய்தியை பற்றி சொல்லக்கூடிய தகவல் முஸ்லிம்ல 1162வது செய்தியில் இடம்பெற்றிருக்கிறது. யாருக்கெல்லாம் இந்த நன்மைகளை பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ அவர்கள் சுபுஹ் தொழுகையில் கவனம் செலுத்துவது மிக மிக அவசியம். அன்பானவர்களே, இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 1163, 1164வது செய்திகளில், யார் சுபுஹ் தொழுகையை நிறைவேற்றுகிறாரோ அவர் அல்லாஹுவின் பொறுப்பில் வந்து விடுகிறார். என்னுடைய செயல்பாடுகளுக்கு யாராவது பொறுப்பேற்றுக் கொண்டால், நம்ம வீட்டுக்கு புதிதாக ஒரு மின் இணைப்பு இபி லைன் வாங்கணும், யார் யாரையோ போய் பார்க்கிறோம், எங்கேயுமே ஒழுங்கான பதில் நமக்கு கிடைக்கவில்லை. அவரை பாருங்க, அந்த டேபிள் பாருங்க, இந்த கிளர்க்க பாருங்கன்னு அலைக்கழிய வைக்கிறார்கள். அங்கிருந்து திடீரென்று ஒருவர் வருகிறார், பாய் என்ன வேணும், இது மாதிரி உங்க வேலை முழுவதுக்கும் நான் பொறுப்பு, தைரியமா போங்க. எவ்வளவு பெரிய நிம்மதி! ஒரு மின்வாரிய ஊழியர் நம்முடைய தேவைக்கு பொறுப்பேற்றுக் கொண்டால் எவ்வளவு பெரிய நிம்மதி, பெருமூச்சு விடுகிறோம். சுபுஹ் தொழுவதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறான். அல்லாஹ் ஒரு விஷயத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டால் அது எப்படிப்பட்டது? இந்த நபர் உங்க வேலையை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம், அவர் செய்த முயற்சி பலன் தராமலும் இருக்கலாம். ஆனா அல்லாஹ்வுடைய பொறுப்பு அப்படிப்பட்டதா? அல்லாஹ் ஒரு விஷயத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டால் அது நிச்சயம். அதை நாம் அடையிறதுக்கு என்ன வழி? சுபுஹ் தொழுகை. அன்பானவர்களே, இவ்வளவு செய்திகளும் நமக்குள் ஒரு உறுதியை உண்டாக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஏதோ ஒரு நிர்பந்தம், நெருக்கடி, தவிர்க்க முடியாத சூழல், இது போன்ற காரணங்களை தவிர்த்து நான் சுபுஹ் தொழுகையை விடமாட்டேன், அதுவும் ஜமாத்தை விடமாட்டேன், இப்படி ஒரு உறுதி நமக்குள் வர வேண்டும். யதார்த்தமான காரணங்களால், நியாயமான காரணங்களால் விடுபடுவது என்பது நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. எந்த ஆத்மாவையும் அல்லாஹ் சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான். என்னைக்காவது சுபுஹ் தொழுகையை விடுவது என்பதை கடந்து என்னைக்காவது சுபுஹ் தொழுகைக்கு வருவது என்ற நிலை இருக்கக்கூடாது. அன்பானவர்களே, பெண்களுக்கு ஜமாத் தொழுகை வலியுறுத்தப்படலை, நமக்கெல்லாம் தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி அஹ்மத் என்கிற ஹதீஸ் தொகுப்புல 27090வது செய்தி. பெண்களுடைய தொழுகைகளில் சிறந்தது அவர்கள் தங்கள் வீடுகளில் தொழும் தொழுகை. உங்கள் முஹல்லாவில் உள்ள பள்ளிவாசலில் தொழுவதை விட நீங்கள் வீட்டில் தொழுவதே சிறந்தது. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதே நேரத்துல அவங்க பள்ளிவாசலுக்கு வந்தால் அவர்களை தடுக்காதீர்கள். அவர்கள் பள்ளிவாசலுக்கு செல்ல அனுமதி கேட்டால் அவர்களுக்கு அனுமதி மறுக்காதீர்கள். சிறந்தது எதுங்கிறதையும் சொல்லிட்டாங்க, அனுமதி எது என்பதையும் சொல்லிவிட்டார்கள். அந்த அனுமதியை பயன்படுத்தி பெண்கள் ஜமாத் தொழுகைக்கு வந்தார்கள். எந்த தொழுகைக்கு? சுபுஹ் தொழுகை. புகாரில 578வது செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சுபுஹ் தொழுகையை நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து ஜமாத்துல தொழுவேன்னு சொல்றாங்க. புகாரில 900வது ஹதீஸ்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவியர்களுள் ஒருவர் சுபுஹ் தொழுகைக்கு ஜமாத்துக்கு வர்றாங்க. ஒரு சஹாபி கேட்கிறார், உங்க கணவர் உமர்
ரோஷக்காரராச்சே, இருட்டு நேரத்தில் பள்ளிவாசலுக்கு வர்றீங்களே, எப்படி அனுமதிச்சாரு? அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதித்த பிறகு உமர் என்ன செய்ய போறார்? நம்ம நடைமுறையில சொல்லுவாங்கல்ல, பெண்களால் முடிந்தது கூட உங்களால் முடியாதா? லொஹர், அசர், மகரிப், இஷா அல்ல, சுபுஹ் தொழுகை ஜமாத்திற்கு வலியுறுத்தப்படாத, வீட்டில் தொழுவது சிறந்தது, விரும்பினா வரலாம் என்று அனுமதி கொடுக்கப்பட்ட பல பலவீனங்களை கொண்ட ஆண்களை விட பெண்கள் பலவீனமானவர்கள், அதுல மாற்று கருத்து இல்லை. அப்படிப்பட்ட பெண்களால் சுபுஹ் தொழுகைக்கு ஜமாத்துக்கு வர முடிந்தது. இன்னைக்கு மாதிரி ஸ்ட்ரீட் லைட் கிடையாது, முறுக்குனா போகக்கூடிய பைக் கிடையாது, ஹீட்டர் போட்டு வெந்நீர்ல முகம் கழுவி ஒழு செஞ்சுட்டு வர்ற வாய்ப்பு கிடையாது. அனைத்தையும் கடந்து வர முடிந்ததா இல்லையா? நாமும் முயற்சித்தால் வர முடியுமா இல்லையா? மனதால் உறுதி கொள்ளுதல், எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் சரி, செய்யணுங்கிறத உறுதி எடுத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்துல உதவி தேடுவதன் மூலம் எத்தனையோ பெரிய விஷயங்களை சாதிக்கிறோமா இல்லையா? செய்தி படிக்கிறோம், சர்வசாதாரணமாக ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு கடல் வழியாக ஒரு சிறுவன் நீந்தி சென்றான். அவ்வளவு பெரிய விஷயம். இதையெல்லாம் ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய நாம், வீட்டுக்கு பக்கத்துல மஸ்ஜித், நடந்து போகக்கூடிய தூரத்துல மஸ்ஜித், சுபுஹ் தொழுகையை சர்வசாதாரணமாக விடுகிறோம் என்று சொன்னால் நீச்சல் சாதனையை வியப்பது பெரிதல்ல. நாம் நம்முடைய செயல்பாடுகளில் சரியாக இருக்கணும். அன்பானவர்களே, இன்னும் பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய சுப செய்தியிலிருந்து நாம் பல படிப்பினைகளை பெறலாம். புகாரில் இடம்பெறக்கூடிய 1121, 1122, முஸ்லிம் உள்ளிட்ட நூட்களையும் பார்க்கலாம். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் பள்ளிவாசலில் உறங்கக்கூடிய இளைஞனாக இருந்தேன். ஒரு காலம் இருந்தது, பள்ளிவாசலுக்கு வயதானவங்க மட்டும்தான் வருவாங்க. நமக்கெல்லாம் விவரம் தெரிஞ்சு பார்த்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, அந்த நிலைமைகள் மாறி இருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நான் இளைஞனாக இருந்தேன், பள்ளிவாசலில் உறங்கக்கூடிய வழக்கம் உள்ளவனாக இருந்தேன். ஒரு நாள் எனக்கு ஒரு கனவு, 2 மலக்குகள் என்னை அழைத்து செல்கிறார்கள். அந்த இடத்தில் நரகம் இருந்தது, அது ஒரு கிணறு போன்று இருந்தது. அந்த கிணற்றிற்கு சுற்றுச்சுவர் கட்டப்பட்டிருந்தது. அந்த நரகத்திற்கு 2 கொம்புகள் இருந்தன. இதை பார்த்த நான், இறைவா, உன்னிடத்தில் நான் இந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்று துவா செய்து கொண்டிருந்தேன். அங்கு 3ஆவதாக வந்த ஒரு மலக், பயப்படாதீர், இது உங்களுக்கு உரியது அல்ல என்று சொன்னார். என்னுடைய கனவு கலைந்து விட்டது. பள்ளிவாசல்ல படுத்திருந்தேன், 2 மலக், எனக்கு ஒரு கனவு, அந்த கனவில் 2 மலக்குகள் என்னை கூட்டிக்கிட்டு போறாங்க. அங்கே ஒரு நரகம் இருந்தது. அந்த நரகம் ஒரு கிணறு வடிவத்தில், அதற்கு சுற்றுச்சுவர்கள் எல்லாம் இருந்தது, 2 கொம்பும் இருந்துச்சு. பயந்து துவா செஞ்சேன். 3ஆவதாக வந்த வானவர் சொன்னார், பயப்படாதீங்க, இது உங்களுக்கு உரியது அல்ல. இந்த கனவை பற்றி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லி விளக்கம் கேட்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்துல்லா இரவு நின்று வணங்கக்கூடியவராகவும் மனிதர்களிலேயே மிகவும் நல்லவராகவும் இருக்கிறார். அதனால தான் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்றார் என்கிற சுப செய்தியை சொல்லுகிறார்கள். ஃபர்லு தொழுகையை பற்றி சொல்லல, இரவில் நின்று வணங்கக்கூடியவராக, தஹஜ்ஜுத் தொழக்கூடியவராக இருந்தார், மனிதர்கள்ல நல்ல மனிதராக இருந்தார், அதனால அவர் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்றார். உபரியான வணக்கத்தை நல்ல விதமாக செய்ததற்கே நரகத்தை விட்டு பாதுகாப்பு கிடைக்கிறது என்றால், கடமையான சுபுஹ் தொழுகையை நீங்கள் தூக்கத்தை விட்டு நிறைவேற்றினால் எத்தனை பெரிய நன்மைகளை பெற்றுக் கொள்ளலாம். யோசிச்சோமா? யோசித்தால் தீர்வு. யோசிக்காததால் தான் இன்னும் பலருடைய சுபுஹ் தொழுகை பாழாய் போய் கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். இப்படியெல்லாம் சுப செய்தியை சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையும் செய்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன அந்த சுபுஹ் தொழுகையால் மன அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்று சொன்னார்களே, அந்த ஹதீஸுடைய தொடர்ச்சி புகாரில 1142. யார் சுபுஹ் தொழுகிறாரோ அவர் அன்றைய பொழுதை மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு காலை பொழுதை அடைவார். யார் அப்படி செய்யலையோ அவர் பதட்டமானவராகவும் சோம்பல் நிறைந்தவராகவும் அந்த காலை பொழுதை அடைவார். வேலையே ஓட மாட்டேங்குது. பலர் சொல்ல கேட்டிருப்போம்,
நீங்க கேளுங்க, சுபு தொழுதீங்களான்னு கேளுங்க. யாராவது உங்க இடத்துல காலையில இருந்து வேலையே ஓடல, ரொம்ப சோம்பலா இருக்குன்னா நீங்க சங்கடப்படாம கேளுங்க, சுபு தொழுதீங்களா? அதுக்கும் இதுக்கு என்னங்க சம்பந்தம்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுபு தொழுதா உற்சாகமா மன அமைதியோட மகிழ்ச்சியோட காலை பொழுதை அடைவோம்னு சொன்னாங்க. இல்லைன்னா சோம்பலோடு பதட்டத்தோடு தான் இருப்போம்னு சொன்னாங்க. அதனால கேட்டேன்னு சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களை கொண்டு ஒருவர் சுபு தொழுக ஆரம்பிச்சுட்டாருன்னா அந்த நன்மையும் நமக்கு தந்து. அடுத்து அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுவின் பொறுப்பில் வந்து விடுகிறார் என்று சொன்னார்களே, முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 1163 1164 அந்த ஹதீஸுடைய தொடர்ச்சி, அல்லாஹ் இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து சுபுஹ் தொழுதால் நீங்கள் அல்லாஹ்வின் பொறுப்பில் வந்து விடுவீர்கள் என்ற வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த பிறகும் அதை நீங்கள் பயன்படுத்தாமல் இருந்து அதன் காரணமாக முகம் குப்புற நரகில் விழுவதை அஞ்சிக் கொள்ளுங்கள். சுபுஹ் தொழுவதன் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு எப்படிப்பட்ட வாய்ப்பை தர்றான்? அல்லாஹ்வுடைய தன்னுடைய பொறுப்பில் அவன் உங்களை எடுத்துக்கொள்கிறான். இந்த சுப செய்தி உங்களுக்கு கிடைத்தும் நீங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளாமல் இருப்பது உங்களை முகம் குப்புற நரகில் கொண்டு போய் சேர்த்து விடும். அது மாதிரி நடக்காம பார்த்துக்கோங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள். அன்பானவர்களே, ஒரு பஸ் அல்லது ட்ரெயின்ல ஜன்னல் ஓரமா நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒருவர் தண்ணீர் குடித்து விட்டு வாட்டர் பாட்டிலை அப்படி கீழே கொட்டுறாரு. காற்றில் வேகமாக வந்து அந்த தண்ணீர் நம் மீது படுகிறது. என்ன தண்ணீர்? மினரல் வாட்டர், பியூரிஃபை பண்ணப்பட்ட வாட்டர். காற்றில் வந்து நம்ம மேல தெரைச்சிருச்சு, வேற ஒரு நட்டமும் ஏற்படவில்லை. என்ன கேட்போம்? அறிவு இருக்குதா இல்லையா? ஓடுற பஸ்ல தண்ணியை கொட்டுறீங்க, கொஞ்சமாவது மூளை வேணாம்? பஸ் நின்ற பிறகு ஊத்தலாம்ல? எதுவும் இல்லை. சாக்கடை தண்ணீர் படவில்லை, மலம் படவில்லை, சிறுநீர் படவில்லை, மினரல் வாட்டர். அதற்கு கோபப்படக்கூடிய நாம் நம்முடைய காதுகளில் ஷைத்தான் சிறுநீர் கழிக்கிறான், அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் சுபுஹ் தொழுகையை விடுவதன் காரணமாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரில 3271வது ஹதீஸ், தொழுகைக்கு எழுந்திருக்காமல் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனை பத்தி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்லப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த மனிதனுடைய காதுகளில் ஷைத்தான் சிறுநீர் கழித்து விட்டான். நமக்கு அது தெரியல, அதனால பொருந்திக் கொண்டு அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அன்பானவர்களே, நயவஞ்சகத்தனம் என்று சொன்னால் எல்லோருக்குமே சங்கடம். யாராவது நம்மை பார்த்து சரியான முனாஃபிக்குங்க நீங்க அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்வோமா? நீதாண்டா முனாஃபிக், உடனே வார்த்தை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரில 657வது செய்தி, இஷா தொழுகையும் சுபுஹ் தொழுகையும் முனாஃபிக்குகளுக்கு தான் சிரமமாக இருக்கும். யாருக்கு இஷாவும் சுபுஹும் சிரமமாக இருக்கிறதோ அவரவராகவே முடிவு செய்து கொள்ளலாம். முனாஃபிக் தனத்துடைய அடையாளம் நம்மிடம் இருக்கிறது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். முனாஃபிக்குடைய நிலை என்ன? 4வது அத்தியாயம் 145வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்தின் அடித்தட்டில் இருப்பார்கள். நயவஞ்சகர்களுடைய ஸ்பெஷல் கிரேட் என்னன்னா நரகத்துடைய அடித்தட்டு. நெருப்புக்கு சமீபமாக எந்த தட்டு இருக்கோ அடித்தட்டு தான் இருக்கும். அது முனாஃபிக்குகளுக்குரிய இடம். அந்த முனாஃபிக்காக ஒருவர் ஆகாமல் இருக்க வேண்டும் என்றால் சுபுஹ் தொழுகையை ஒழுங்கா தொழணும். நாங்க ஆசைப்படுறோம், எழுந்திருக்கணும்னு நினைக்கிறோம், ஜமாத்தோட தொழுகணும், சுபுஹ் தொழுகணும்னு நினைக்கிறோம், ஆனாலும் முடியல. காரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொல்லுகிறார்கள். புகாரியில 568வது செய்தி. அன்பிற்குரியவர்களே, இஷாவுக்கு முன் உறங்குவதையும் இஷாவுக்கு பின் பேசிக் கொண்டிருப்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், தடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் கூட ஹதீஸ்ல வரல. வெறுப்பு. நம்ம 1 o'clock தான் பெட்டுக்கே போவோம், இது ஒரு பெருமை. ராத்திரி 1 மணிக்கு பார்த்தேன், ஆன்லைன்ல இருந்தீங்க, ஆமா அப்பதான் நம்ம வீடியோ எல்லாம் போஸ்ட் பண்றது, இது இப்படி சொல்லுவதை ஒரு பெருமையாக. ஒருவருடைய வேலை இரவு போகி அது சூழ்நிலை அது வேறு. ஒரு நிறுவனத்தில் பணியாற்றுகிறார், இரவு பகல் அவருடைய பணி மாறி மாறி வருகிறது, அதற்காக விழித்திருக்கிறார், குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பது நிர்பந்தம். காரணமே இல்லாமல் போன், அது கூட குடும்பம் நடத்தக்கூடிய இரவு நேரம்.
சுபஹ் தொழுகைக்கு எப்படி எழுந்திருக்க முடியும்? காரணத்தை கண்டு அதை சரி செய்தால் காரியம் நடக்கும். ஏன் எழுந்திருக்க முடியல? இரவு லேட்டா தூங்குறது. ஏன் லேட்டா தூங்குறீங்க? தொலைபேசியில் தொலைந்து போவது. அதை தவிர்த்தால் எளிதாக நம்முடைய காரியம் நிறைவேறும். விரைவாக படுக்கைக்கு செல்லலாம். சுபஹ் தொழுகைக்கு சிரமம் இல்லாமல் எழுந்திருக்கலாம். அன்பானவர்களே, வெறும் தகவல்களாக ஏதோ சும்மா பயான் அந்த நேரத்தில் கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஏதோ 4 செய்தியை சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அல்லாமல், இவை நம்முடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டவை என்ற உணர்வோடு யார் இந்த விஷயங்களை அணுகுகிறோமோ நிச்சயமாக இவை நமக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.